மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் கலால் துறையில் பல அறிவிப்புகளை வெளியிட்டார். வருமானத்தை பெருக்குவதற்கு, செலவினங்களுக்கு அந்த பணத்தை பயன்படுத்துவதற்கு நிதி பற்றாக்குறை இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த கலால் வரியை மதுபான கடைகளுக்கு உயர்த்துகிறோம் என்று அறிவித்தார். அப்பொழுது மொத்த மது விற்பனை உரிமை கொண்டவர்களுக்கு, FL1 கொண்டவர்களுக்கு இதுவரை 22 லட்சமாக வருடாந்திர லைசன்ஸ் இருந்தது. அது இப்பொழுது 44 லட்சமாக மாற்றப்பட்டிருக்கிறது. FL1 ஆமா. FL2 சில்லறை விற்பனை 10 லட்சமாக இருந்தது, 20 லட்சமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் ரெஸ்டோ பார்களுக்கு மட்டும் லைசன்ஸ் ஃபீ 6 லட்சமாக இருந்தது, 1 லட்சம் மட்டும் உயர்த்தி அது 7 லட்சமாக இருக்கிறது. இந்த வரி உயர்வை எதிர்த்து மொத்த மதுபான விற்பனையாளர்கள், சில்லறை விற்பனையாளர்கள் எல்லாம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து இது எங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும், ஒரு அடியாக 100% நீங்கள் உயர்த்தி இருக்கிறீர்கள், இதனால் எங்களுடைய வியாபாரம் பாதிக்கும் என்று கூறினார். ஆனால் முதலமைச்சர் அதற்கு செவி சாய்க்கவில்லை. அவர்களும் நீங்கள் மொத்த விற்பனை, மதுபான விற்பனை, சில்லறை மதுபான விற்பனை, இதற்கு நீங்கள் 100% வரியை ஏற்றிவிட்டு இப்பொழுது ரெஸ்டோ பாருக்கு மட்டும் 1 லட்சம் ஏற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் முதலமைச்சர் எரிச்சலோடு அவர்களிடம் அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது என்று கடினமாக பேசியிருக்கிறார். இதற்கு ஒரு காரணம், இந்த ரெஸ்டோ பார் வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் முதலமைச்சருக்கு வேண்டியவர்கள். அது மட்டுமல்ல, இதிலே மிகப்பெரிய ஊழலுக்கு ஊழல் நாடகம் நடந்திருக்கிறது. இந்த மொத்த மதுபான விற்பனை உரிமையாளர்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதியைச் சேர்ந்தவர்கள் முதலமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இது எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, நீங்கள் இதை குறைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற சமயத்தில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களிடம் பேரம் பேசுகிறார். நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தால் குறைப்பதாக முதலமைச்சர் அவர்களிடம் சென்று அவர்களிடம் பேசியிருக்கிறார். அவர்கள் வேறு வழி இல்லாமல் ஒரு தொகையை கொடுப்பதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் 6 புரோக்கர்கள் இருக்கிறார்கள். அந்த 6 புரோக்கர்களில் முதன்மை புரோக்கரை பற்றி ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன். இப்பொழுது 24 மணி நேரமும் முதலமைச்சர் ரங்கசாமியோடு இருக்கின்ற கீ என்ற பெயரை கொண்ட ஒரு புரோக்கர், முதலமைச்சரோடு நிழலாக இருக்கிற ஒரு புரோக்கர் 25 கோடி அவர்களிடம் கேட்டிருக்கிறார். அவர்கள் மிரண்டு போய் எங்களால் கொடுக்க முடியாது என்று சென்று விட்டார்கள். ஏற்கனவே சில்லறை விற்பனையாளர்கள் 2 கோடி ரூபாய் முதலமைச்சருக்கு சில்லறை விற்பனையினுடைய உரிமத்தினுடைய விலையை குறைப்பதற்கு பணம் கொடுத்திருக்கிறார்கள். இதிலிருந்து மிக தெளிவாக 100% இந்த ஆட்சி ஊழல் மலிந்த ஆட்சி.
ஊழலில் திளைத்திருக்கிற ஆட்சி, புதுச்சேரி மாநில மக்களை சுரண்டுகின்ற ஆட்சி, முதலமைச்சரிலிருந்து அமைச்சர்கள் வரை ஊழல் பேர் வழிகள் என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த தகவலை காரைக்காலில் இருந்து மொத்த மதுபான விற்பனை சங்கத்துடைய பொறுப்பாளர் அவர்கள் எங்களிடம் பேசும்போது இந்த தகவலை தெரிவித்தார். 25 கோடி ரூபாய் பேரம் பேசப்படுகிறது. அதாவது மதுபான விற்பனை உரிமத்தினுடைய கட்டணத்தை உயர்த்துவது, பேரம் பேசி லஞ்சம் பெற்றுக்கொண்டு அதை குறைப்பது. இதுதான் திரு ரங்கசாமி அவருடைய வேலை. இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான வேலையை இந்த ஆட்சியாளர்கள், முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ஊழல் ஆட்சியை அகற்ற வேண்டும். புதுச்சேரி மாநில மக்கள் இந்த ஊழல் ஆட்சியை பார்த்து வெறுத்து போயிருக்கிறார்கள். எல்லா துறையிலும் ஊழல் நடக்கிறது. ஊழல் பட்டியலை பகிரங்கமாக நாங்கள் குடியரசுத் தலைவரிடம் கொண்டு சென்று கொடுத்தோம். ஆனால் மத்தியில் உள்ள பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள், நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்ய நான் விடமாட்டேன் என்று சொன்னவர், பாரதிய ஜனதாவுடைய அமைச்சர்கள் ஊழல் செய்ய மாட்டார்கள் என்று சொன்னவர். ஆனால் இன்று புதுச்சேரியில் என்ஆர் பாஜக கூட்டணி ஆட்சியில் நடக்கிற ஊழலை பிரதமர் மோடியோ உள்துறை அமித்ஷாவும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். புதுச்சேரியில் புதிதாக ஒரு அமைப்பு ஜோ சார்லஸ் மார்டின் என்ற ஒரு அமைப்பு நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டு இப்பொழுது புதுச்சேரியில் உலா வந்து கொண்டிருக்கிறார். அவர்கள், நாங்கள் சமூக அமைப்பு, பொதுநல சேவை நாங்கள் செய்வதற்காக வந்திருக்கிறோம், மக்களுக்காக நாங்கள் உதவி செய்வதற்கு வருகிறோம் என்று ஆரம்பித்திருக்கிறார்கள். அதில் பல தொகுதிகளில் அன்னதான திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். காமராஜர் நகர் தொகுதி, முதலியார்பேட்டை தொகுதி, பாகூர் தொகுதி போன்ற தொகுதிகளில் எல்லாம் அன்னதான திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். சமீபத்தில் கூட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு திரு மார்டின் அவர்களுடைய அமைப்பின் மூலமாக பிரிட்ஜ் கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன். இப்படி அவர்கள் பல தொகுதிகளில் சென்று பலரிடம், பல கட்சியை, அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம், நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறோம், நீங்கள் எங்களோடு சேருங்கள், உங்களுக்கு தேவையான நிதியை நாங்கள் கொடுக்கிறோம், நீங்கள் எங்களுடைய அமைப்பிலே தேர்தலில் நில்லுங்கள் என்று அவர்களை எல்லாம் பேசி வருகிறார்கள். அதில் சிலர் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். இந்த ஜோ சார்லஸ் மார்டினுடைய இந்த அமைப்பானது, இது பாரதிய ஜனதா கட்சியுடைய பிடி. அவர்கள் எங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்று வெளியிலே கூறுகிறார்கள். ஆனால் முழுமையாக அவருடைய நடவடிக்கை எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிழலாக இந்த ஜோ சார்லஸ் மார்டினுடைய அமைப்பு செயல்பட்டு வருகிறது. அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றன. தொகுதியில் உணவு கொடுக்கின்ற அந்த மையத்தில் திரு ஜான்குமார் அவர்களும் திரு ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களும் இணைந்து இருக்கிற படம் இதில் இருக்கிறது. திரு ஜான்குமார் அவர்கள் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களோடு இணைந்து செயல்படுகிறார்கள். அதற்கு ஆதாரம்
மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் தொகுதி மக்களுக்கு பட்டாசு வழங்குகின்ற சமயத்தில் திரு ஜோ சார்லஸ் மார்டின் அவருடைய படத்தோடு அவருடைய படம் இருக்குது, அந்த படத்தை மறைச்சிட்டு அவரிடமிருந்து அந்த பட்டாசுகளை பெற்று திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் தன்னுடைய படத்தை ஒட்டி கொடுக்கிறார். தீபாவளி பரிசு தொகுதி மக்களுக்கு கொடுக்கும் பொழுது இதுல பாத்தீங்கன்னா தெரியும், அதாவது இவருடைய கல்யாண சுந்தரம் அவருடைய படம் இருக்கும். அந்த படத்தை நீங்க பிச்சுட்டு பார்த்தா பின்னால ஜோ சார்லஸ் மார்டினுடைய படம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அந்த கட்சியுடைய தலைவர் சொல்லுகிறார், எங்களுக்கும் ஜோ சார்லஸ் மார்டின் அமைப்புக்கு சம்பந்தம் இல்லை, எங்களுக்கு அவர்களோடு ஒட்டு உறவு கிடையாது, அதே போல அவர்களோடு இணைந்து செயல்படுகின்ற ரெட்டியார்பாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மரியாதைக்குரிய சிவசங்கரன் அவர்கள், திருப்படை தொகுதி சட்டமன்ற சுயேட்சை உறுப்பினர் திரு அங்காளன் அவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது என்று திரு ராமலிங்கம் அவர்கள் கூறுகிறார். ஆனால் திரு ராமலிங்கம் அவருடைய வீட்டிலே தீபாவளிக்கு திரு ஜோ சார்லஸ் மார்டின் கொடுத்த அந்த ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கு. திரு ஜான்குமார் அவர்கள் பாரதிய ஜனதா அமைச்சர், திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர். இவர்கள் இருவரும் ஜோ சார்லஸ் மார்டின் அமைப்போடு இணைந்து செயல்படுகிறார்கள். ஆனால் திரு ராமலிங்கம் அவர்கள் எங்களுடைய கட்சிக்கும் திரு ஜோ சார்லஸ் மார்டினுக்கு சம்பந்தம் இல்லை என்று கூறுகிறார். ஆனால் ஏன் திரு ஜான்குமார் அவர்கள் மீதும் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கவில்லை? அவர்களுக்கு ஏன் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பவில்லை? அவர்களை ஏன் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நீக்கவில்லை? திரு ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் தான் கொடுக்கிற பேட்டியில் என்ஆர் பாஜக அரசு ஊழல் புரிகின்ற அரசு, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து இருந்து வருகிறது, இளைய சமுதாயம் பாதிக்கப்படுகிறது, புதுச்சேரியில் சாலைகள் சரியில்லை, சாலவும் சரியில்லை, குடிதண்ணீர் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீர் கொடுக்கப்படவில்லை என்று தொடர்ந்து நாங்கள் கூறி வருகிறோம், காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கூறி வருகிறோம். அதையே அவர் கூறுகிறார், இந்த ஆட்சியாளர்களுக்கு ஆள தகுதி இல்லை என்று திரு ஜோ சார்லஸ் மார்டின் கூறுகிறார். ஆனால் அவரோடு பாரதிய ஜனதா கட்சி கைகோர்த்து இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைச்சர் திரு ஜான்குமார் அவர்கள் அவரோடு கைகோர்த்து இருக்கிறார். திரு சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் கைகோர்த்து இருக்கிறார். இதிலிருந்து மிக தெள்ள தெளிவாக ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் அந்த அமைப்பு பாரதிய ஜனதாவுடைய பி என்பது தெளிவாக தெரிகிறது. புதுச்சேரி மாநில மக்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பணத்தை வைத்து புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களை பெறலாம், ஓட்டுகளை விலக்கி வாங்கலாம் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இந்த முயற்சியை திரு நமச்சிவாயம் அவர்கள் அவர் பாராளுமன்ற தேர்தலிலே செய்தார், படுதோல்வி அடைந்தார். அதே நிலைதான் திரு ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு ஏற்படும். அது மட்டுமல்ல, இதில் நீங்கள் உன்னிப்பு ஜனதா கட்சியில் இருந்து கொண்டு ஜோ சார்லஸ் மார்டினோடு
கைகோர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பாரதிய ஜனதாவுக்கும் ஜோ சார்லஸ் மார்டினுக்கும் ஒப்பந்தம் இருக்கிறது என்பது தெளிவாக தெரியும். யாரு? அதாவது திரு மல்லாடி கிருஷ்ணா அவர்கள் உங்களுக்கு தெரியும், அவருடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும், அவருடைய பின்னணி உங்களுக்கு தெரியும். அவர் ஒவ்வொரு தொகுதியில ஒரு கட்சியில் நிற்பாரு, சில சமயத்துல சுயேட்சா நிற்பாரு. 2016 காங்கிரஸ் கட்சியில வேட்பாளராக இருந்தாரு, அமைச்சரானார். தொடர்ந்து 4.5 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில அமைச்சராக இருந்தார், மருத்துவத்துறை அமைச்சராக இருந்தார் திரு மல்லாடி கிருஷ்ணா அவர்கள். அவரு 4.25 வருஷம் முடிஞ்ச பிறகு கிரண்பேடி அம்மையாரை பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் போராட்டம் நடத்துறோம். அதாவது விஜயஞ்சாலையில எங்களுடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். காங்கிரஸ் கட்சி மதச்சார்பற்ற அணியெல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்துறோம். தொடர் போராட்டம் 3 நாட்கள் நடைபெறுகிறது. அதற்கு பிறகு அதுல அவர் பேசுறார். பேசும்போது கிரண்பேடி விமர்சனம் பண்றாரு, எல்லாம் செய்யறாரு. அதற்கு மறுநாள் நாங்கள் டெல்லிக்கு போறோம். டெல்லிக்கு போய் மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அப்பொழுது ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இருந்தார். அவரை சந்திச்சு கிரண்பேடி அம்மையார் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக செயல்படுகிறார், அவரை நீக்கிவிட்டு வேறு துணைநிலை ஆளுநரை போட வேண்டும் என்று கோரிக்கை மனு கொடுத்தோம். எங்க கூட வந்தாரு மல்லாடி கிருஷ்ணா. அதுக்கு மறுநாள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துட்டு பாண்டிச்சேரிக்கு வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறது. இதுதான் மல்லாடி கிருஷ்ணா அவருடைய பச்சுவந்தித்தனம். மல்லாடி கிருஷ்ணா ராவ் தன்னுடைய நிறத்தை நேரத்துக்கு நேரம் மாற்றுவார், காலத்துக்கு காலம் மாற்றுவார். அது அவருடைய வழக்கம். எந்த பக்கம் அலை அடிக்குதோ அந்த பக்கம் போவார். அதுதான் அவருடைய நிலை. அதனால அவரை பத்தி நம்ம அதிகமா பேசுறது நல்லது.